எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் வளர்பிறை சஷ்டியானது இன்று வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் புதன்கிழமையில் இந்த வளர்பிறை சஷ்டியானது பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. இன்று நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பார்த்திங்கன்னா வழிபாடுகளை செய்கிறாங்க. அதாவது வெற்றிலை தீபங்கள் இந்த மாதிரி முருகனுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ விசேஷமான இதெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைய இடத்துல கடைபிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபங்கள் வழிபாடோடு இந்த பாலாடை தீபமோ செங்கல் தீபமோ அல்லது உப்பு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வைத்து வழிபாடு செய்வதோ அந்த ஒரு வழிபாட்டையே நீங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பீங்க. அது எல்லாமே தவிர இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு, ஒரு புதிய தீபம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் அதாவது இன்றைய சஷ்டி தினத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த புதன்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம 3 அப்படிங்கிற கணக்கில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான பதிவாக கூட இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் இந்த ஒரு 3 பொருட்களை வாங்கி நீங்கள் முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையிலையோ சஷ்டிலேயோ அல்லது கிருத்திகையிலேயோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தரும் பொழுது நிச்சயமாக அந்த இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே முழு வெற்றியாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முருகனுக்கு உகந்த பொருள் எவ்வளவோ இருக்குது. அதில் இந்த 3 பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அதை முதல்ல நான் உங்ககிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஷேர் பண்ணிடுறேன். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப உகந்ததுங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு 100 ml 200 ml அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த நல்லெண்ணெயை வாங்கி தருவது ரொம்ப நல்லது. அதன் பிறகு முருகனுடைய சன்னதியில் வெளிச்சம் வர செய்வதற்கு ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு அந்த விளக்கில் ஊற்றக்கூடிய சுத்தமான பசு நெய்யை சொல்லலாங்க. ஸோ அந்த பசு நெய்யை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா முருகனுக்கு பிடித்த மலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வரளி மலரை சொல்லலாங்க. ஸோ இந்த செவ்வரளி மலரை பார்த்திங்கன்னா முருகனுக்கு அலங்காரம் செய்வதற்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த 3 பொருட்களை உங்களால் எப்பொழுதெல்லாம் முடியுதோ அப்பொழுதெல்லாம் முருக கடவுளுக்கு பார்த்திங்கன்னா வாங்கி கொடுங்க. எந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குதோ அது என்றைக்கு தான் முடியும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நொந்து போய் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே முடியும். ஸோ இந்த ஒரு 3 பொருட்களை உங்களால் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செய்யுங்க. அப்படி நீங்கள் அந்த 3 பொருளை வாங்கி கொடுத்துட்டு அந்த கோவிலேயே அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை 3 முறை பாராயணம் செய்யுங்கள். அல்லது உங்களுடைய வீட்டுக்கு 3 முறை அதை நீங்கள் பார்த்திங்கன்னா காதால் கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்டிங்கனாலே அத்தனை தடைகளும் தவிடுபடியாகிவிடும். நாம் நினைக்கின்ற விஷயங்கள் நமக்கு முழு வெற்றியையும் பெற்றுக் கொடுக்கும். ஸோ இப்போ பதிவுக்கு வந்துடலாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம ஒரு தீபத்தை ஏற்ற போகிறோம், ஒரு வழிபாடு செய்ய போகிறோம். அது என்ன வழிபாடு, அதாவது சஷ்டி நாளானது இன்றைக்கு முழுமையாக நிறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது முழு நாளுமே பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் இருக்குது. ஸோ நிறைந்த சஷ்டி திதியாக இருக்கின்றது அப்படிங்கிறதுனால வெற்றிலை தீபம் நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏற்றியவங்க, அதாவது செவ்வாய்க்கிழமை ஏற்றியவங்க நான் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் சஷ்டி தினத்தில் ஏற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தீப வழிபாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ இதற்கு வேண்டிய பொருட்கள் இந்த தீபத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சஷ்டி திதியானது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:20க்கு ஆரம்பித்து இரவு 10:49 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி திதியானதே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சஷ்டி திதியானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இரவு நேரம் 10:49 நிமிடங்கள் வரை பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி திதியானது இருக்குது.
ராகு காலங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மதியம் 12 முதல் 1:30 மணி வரை இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. யமகண்டம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:30 முதல் 9 மணி வரை வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்தாச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10:49 மணிக்கு முன்பு சஷ்டி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தீபத்தை உங்கள் பூஜை அறையிலோ ஹால்லையோ நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். வந்து பார்த்திங்கன்னா தினம் நமக்கு தேவையான இன்றைய தினத்தில் நமக்கு தேவையான 3 முக்கியமான பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வளர்பிறை சஷ்டியில் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா செய்யணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த தீப வழிபாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்பிறை சஷ்டியில் தாங்க செய்யணும். தேய்பிரையில் இதை வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் புதுசாக தீபம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இன்றைய தினத்தில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மருதாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், ஃப்ரெஷ்ஷான பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனையான ஏலக்காயை எடுத்துக்கோங்க. இதை 3ஐயும் ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் வேண்டாம். பித்தளை தட்டோ அல்லது வெள்ளித்தட்டோ அல்லது செம்புத்தட்டோ வச்சுருக்கீங்கன்னா அதில் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சு திரியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நூல் திரியை கூட நீங்கள் போட்டுக்கலாம். கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றுறது சிறந்தது அப்படின்னா கிழக்கு வடக்கு இந்த 2 பகுதி மெயினாக கிழக்கு முகமாக ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. முருகன் கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்றலாம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த தீபம் எரியும் போது வீட்டில் மற்ற தீபங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எரிய வேண்டாங்க. கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது வெற்றிலை தீபமோ வேறு எந்த விளக்குமோ வந்து பார்த்திங்கன்னா எரியக்கூடாது. இது மட்டும்தான் எரியணும். இதை ஏற்றிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்பு ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க. சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். பெண்கள் செய்ய முடியாவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யலாம் அல்லது வளர்ந்த பிள்ளைகள் செய்யலாம். தயவு செய்து அசைவம் சாப்பிட்டவர்கள் இதை செய்ய வேண்டாம். தீபம் ஏற்றி வச்சுட்டு 108 முறையோ அல்லது குறைந்தது 27 முறையோ ஓம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரணவ மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த தீபம் எதற்காக அப்படின்னா உங்களுடைய வீட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக. வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது, வீண் விரைய செலவுகள் ஏற்படுது, எத்தனை பேர் சம்பாதித்தாலும் செலவு பணம் வந்து பார்த்திங்கன்னா பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை ஏற்றலாம். கடன் சுமை நிறைய இருக்குது, அடமானத்தில் நகை இருக்குது, வெளியில் கொடுத்த பணம் திரும்ப வரலை அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றலாங்க. இந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா மருதாணி, ஏலக்காய் நீங்கள் அப்புறம் வந்து காய வச்சு பொடி பண்ணி சாம்பிராணி தூபங்கள் போடும் பொழுது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம பெரிய பெரிய ஹோமங்கள் செய்ய முடியாவிட்டாலுமே பரவாயில்லை. ஒவ்வொரு திதியையும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயத்தை செய்தாலே போதுமானது. எதுவுமே செய்ய முடியல வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முருகனுக்கு 2 நெய் தீபங்கள் மட்டும்தான் வந்து உங்களால் ஏற்றி வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி இலக்கியே சேரும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.